பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனியிலிருந்து நாடு திரும்பியதும் பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். இன்று காலை 10 மணி அளவில் சிறப்பு விசாரணை குழு முன் ஆஜர்படுத்தப்படுகிறார். பிரஜ்வல் ஜெர்மனி நாட்டின் முனிச் நகரிலிருந்து பெங்களூரு திரும்புவதற்கான விமான டிக்கெட்டை பிரஜ்வல் ரேவண்ணா முன்பதிவு செய்திருப்பதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து நேற்று முனிச் நகரிலிருந்து புறப்பட்ட அவர் நேற்று நள்ளிரவில் பெங்களூரு திரும்பினார். கேம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய பிரஜ்வல் ரேவண்ணாவை சிறப்பு விசாரணை குழு தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் ஹாசன் மக்களவை தொகுதி எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டார். அங்கு கடந்த 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்த நிலையில் அவர் பல்வேறு பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் சுமார் 3000 வீடியோக்கள் வெளியானது. மேலும் அவரது வீட்டு பணிப்பெண், முன்னாள் பஞ்சாயத்து உறுப்பினர் உட்பட 4 பெண்கள் அளித்த புகாரின் பேரில் பிரஜ்வல் ரேவண்ணா மீது 4 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதையடுத்து கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி இரவு பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனிக்கு தப்பியோடினார். சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் 2 முறை லுக் அவுட் நோட்டீஸும் 1 முறை ப்ளூ கார்னர் நோட்டீஸும் பிறப்பித்தனர். அவரது தூதரக பாஸ்போர்ட்டை முடக்குமாறு வெளியுறவுத்துறைக்கு கடிதம் எழுதினர். மத்திய அரசின் உதவியுடன் பிரஜ்வல் ஜெர்மனிக்கு சென்றுள்ளார் என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது. சர்வதேச போலீஸ் உதவியுடன் ஜெர்மனியிலிருந்து அவரை அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா உள்ளிட்டோர் வலியுறுத்தினர். இதனிடையே தேவகவுடா உள்ளிட்டோர் உடனடியாக நாடு திரும்புமாறு பிரஜ்வலுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து பிரஜ்வல் ரேவண்ணா தான் பேசிய வீடியோ ஒன்றை சமீபத்தில் வெளியிட்டார். அதில் மே 31ஆம் தேதி காலை 10 மணிக்கு சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் முன்னிலையில் நேரில் ஆஜராகிறேன், இந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வேன் என தெரிவித்திருந்தார். அதன்படி ஜெர்மனியின் முனிச் நகரிலிருந்து புறப்பட்டு இன்று அதிகாலை 1:30 மணி அளவில் பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு விமான நிலையம் வந்திறங்கினார். அங்கு காத்திருந்த சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் அவரை கைது செய்து CID அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு இன்று மேஜிஸ்திரேட் முன் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் பிரஜ்வல். இதற்கிடையே பிரஜ்வல் ரேவண்ணா தரப்பில் முன்ஜாமீன் கோரி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த மனுவை அவசர மனுவாக கருதி உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கோரினார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதி மே 31ஆம் தேதி வழக்கை விசாரிப்பதாக கூறினார். இந்நிலையில் பிரஜ்வல் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த ஜாமீன் வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது.